சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி நடைபெற்றதாக குதிரை பேர வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் 6 பேர் வரை திருநாவுக்கரசு அப்படிங்கிற முக்கிய நபர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர் 6 பேருக்கும் ஜாமீன் வழங்கி தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று அறிகின்றோம். இதுவரை இந்த வழக்கில் ஏற்கனவே ஆன்டிசிபேட்டரி பெயிலாக முன்ஜாமீனாக செந்தில் பாலாஜி உட்பட அவங்கெல்லாம் வாங்கியிருந்தாங்க. இதுவரை 11 பேருக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரங்களோடு நம்முடைய இணைப்பில் இருக்கின்றார். சுரேஷ், இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த காட்சிகள் என்ன பார்க்க முடிஞ்சது? என்ன காரணங்களுக்காக இப்போ இவங்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம். அதாவது ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக திருவல்லிக்கேணி போலீசார் 14 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிரான வழக்குல இது வரைக்கும் 5 பேர் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருநாவுக்கரசு, தியாகராஜன், ராஜேஷ், கணேசன், சீனிவாசன், செல்வம் ஆகிய 6 பேர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இதே போல தீபக், செல்வரங்க முருகன் உள்ளிட்ட 4 பேரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுக்கள் எல்லாத்தையும் விசாரித்த நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்குல கைதாகி இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு உள்ளிட்ட 6 பேருக்கும், அதே போல முன்ஜாமீன் கேட்ட தீபக் உள்ளிட்ட 4 பேருக்கும் முறையே ஜாமீனும் முன்ஜாமீனும் வழங்கி நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சுரேஷ், இப்போ இந்த வழக்குல எல்லாருக்குமே ஜாமீன் கிடைச்சிருக்கு இல்லையா? யாரெல்லாம் அரெஸ்ட் ஆனாங்களோ இப்போ யாரும் சிறையில் இல்லை இந்த வழக்குல. இதுவரைக்கும் 11 பேருக்கு இந்த வழக்குல ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 பேர் ஜாமீன் கேட்டு இதுவரைக்கும் மனு தாக்கல் செய்யல. அவர்கள் மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதன் மீது நீதிமன்றம் தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இப்போ இவங்களை தவிர இன்னொரு 3 பேர் இருக்காங்க. இன்னும் 3 பேர் இன்னும் கஸ்டடியில, போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. நீதிமன்ற காவல்ல இருக்காங்க. ஆமா, 3 பேர் இன்னும் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது ஜாமீன் மனு தாக்கல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ரைட். நன்றி சுரேஷ், விரிவான தகவல்களுக்கு. இந்த குதிரை பேர வழக்கு பெரிய பரபரப்பாக அரசியல் புயலாகவே தமிழக அரசியலில் இருந்தது. அந்த வழக்கில் தற்போது 6 பேருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை பார்க்கின்றோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.